நல்லதை செய் என்பதிலே இருக்கக்கூடிய தர்ம கூர்மை கெட்டதை செய்யாதே என்று சொல்வதிலே இல்லை. இன்றைக்கு நம் சமுதாயம் கெட்டுப்போனதற்கு காரணம் தர்மத்தை சொல்வதை விட அதர்மத்தை கண்டிப்பதாக வேஷம் போடுவதிலே தான் பல பேர் மெனக்கெடுகிறார்கள். எந்த பத்திரிகை திறந்து பாருங்கள், அவனை குத்தி கொன்றான், கணவன் மனைவியை சதக் 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 என்று குத்தினான். குத்தினவனுக்கு கொடூரம் இல்லையோ எழுதினவனுக்கு ரொம்ப கொடூரம் இருக்குது. அதாவது அந்த அவன் வக்கிரம் வார்த்தையிலே புறப்படுது சார். ஒரு பெண்ணை 6 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள். இந்த செய்தி இதை என்ன போடுறாங்கன்னா, இது பிழைகளை கண்டிக்கிறார்களாம். என்ன தப்பு நடக்குது தெரியுமா? பிழைகளை கண்டிக்கிற பொழுது பிழையையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. பிழையை சொல்லுகிற பொழுது அரைவாசி பேர் அதை கண்டிக்கிற மனநிலையோடு படிக்கிறான், அரைவாசி பேர் அதை ரசிக்கிற மனநிலையோடு படிக்கிறான். இது ஒரு பெரிய கொடுமை. ஊடகங்கள் வளர்ந்து விட்டன என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஆனால் அதில் இருக்கிற துன்பம், நல்லதை சொல்வதை விட கெட்டதை கண்டிப்பதாக கெட்டதையே போட்டு 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 பார்க்கிறவனுக்கு கெட்டதிலே ஒரு ருசி வந்து விட்டது. இன்றைக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் என்ற செய்தி படிக்கிற பொழுது துன்பத்தோடு படிக்கிறவனை விட அது சொல்லப்படாது. அப்படிதான் இன்றைக்கு மனநிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. கொலையை படிக்கிற பொழுது என் எதிரி ஒருவன் மனதிலே வருகிறான், இவனை நான் குத்த முடியவில்லையே என்று நினைக்கிறேன். இந்த ருசி வளர்கிறது.